பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். மோசே கையில் இருந்த கோல், இன்னும் சொல்ல போனால் கையில் பிடித்து கொண்ட போன கோல். இந்த கோலை குறித்து தான் அதிகமாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோலுக்கு பேர் என்ன? யாத்திராகம 4:20 வாசிக்கிறோம், தேவனுடைய கோல். ஏன் ஐயா அது தேவனுடைய கோல் என்று சொல்லுகிறோம்? உங்க வேதத்தை எங்க இருந்தாலும் யாத்திராகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுக்கிறீங்களா? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் எடுப்பீங்களா? வெற்றி கொண்டு பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொண்டு பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாரி கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாரி கோடி பிடிப்பா. அஞ்சாதையல் மகனே, நீ அஞ்சாதையல் மகளே. அஞ்சாதையல் மகனே, நீ அஞ்சாதையல் மகளே. வெற்றி கொண்டி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். தான் துன்பம் வந்தாலும் அணுகாதே அணுகாதே. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாதே அணுகாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச ஐயா விசுவாச, அந்த விசுவாச கேடையத்தான் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடையத்தான் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொண்டு பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொண்டு பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம்.
வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். நல்ல கவனிங்க, இந்த கோலுக்கு தேவனுடைய கோல்னு ஆண்டவர் மட்டும் சொல்லலை, அவன் மட்டும் சொல்லலை, தேவனுடைய கையில் பிடிச்சு கொண்டான். அதுக்கு காரணம் இருக்கு. வாசிக்கிறவக்கா யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். யாத்திரையாகமம் 17:8. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நல்ல கவனிங்க, அமலேக்கு வழிமறித்த செய்கையை கர்த்தர் மனதில் வைத்திருந்தார். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கு வழிமறித்த செய்ய கர்த்தருடைய நெஞ்சில் காயாமல் இருந்துச்சு, ஆறாமல் இருந்தது. அதனால தான் அமலேக்கியர் வந்து என்ன செய்தாங்க? ரெவி தீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நல்ல கவனிங்க, இந்த யோசுவா மோசேக்கு பின் வந்த ஒரு கர்த்தருடைய தாசன். இவனும் வல்லமையானவன், சூரியனே நிறுத்தினவன். ஆய்பட்டணத்து மேலே யுத்தம் பண்ணும்போது ராத்திரி இருட்டாயிடுச்சுன்னா ஐயோ யுத்தம் பண்ண முடியாது, அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் பலம் அடைஞ்சு வந்துடுவான். அதனால ஆயிலோன் மேலே சூரியனே நில்லுனார். அவ்வளவு வல்லமை உள்ளவன். கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவனு யார் தான்? இந்த யோசுவா தான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு முழங்கினவனு யாரு? இந்த யோசுவா. யோசுவாவின் காலத்தில் தான் எரிகோ தகர்க்கப்பட்டது. போகட்டும். எனக்கு அன்பானுடைய இங்கே வாசிக்கும் போது அந்த யாத்திராகமம் 17:8 அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில். நல்லா கவனிங்க, யுத்தம் நடக்கிறது எங்க? யுத்தம் நடக்கிறது மலையிலையா? கீழே பள்ளத்தாக்கில் நடக்குது. இவர் என்ன செய்வாராம்? நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். என்ன அர்த்தம்? நீ சண்டை ஓடு, நான் ஒசக போய் நிற்கிறேன். பாதுகாப்பாக நிற்கிறதுக்கா? சிலர் பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போவாங்க பார்க்குறதுக்கு, அதுக்காக உயரமாக போட்டுக்குவாங்க. ஏன்னா மாடு வந்து விழுந்துடப்படாதுல பயம். ஏன்னா கிதியோன் காலத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், பயமும் திகிலும் உள்ளவன். ஓடி போட்டுனா 22,000 பேர் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். எனக்கு அன்பானவர்களே, பயந்துட்டு போய் நிற்கலை, தேவனுடைய கோலை கையில் பிடிச்சிக்கிட்டு மலை உச்சியில் நிற்கிறான். ஏன் தெரியுமா? இந்த கோல் வெற்றியை கொடுக்கிற கோல். இந்த கோல் வெற்றியின் அடையாளமாய் அவன் கையில் உயர்த்தி பிடிக்கும் போதெல்லாம் சேனை முன்னாடி போய் யுத்தம் பண்ணும். இங்கே பார்க்குறவன் சொல்கிறான் யோசுவாட்ட, இன்னைக்கு போய் ஜனங்களை தெரிஞ்சுக்கிட்டு போய் நீ யுத்தம் பண்ணு, ஏன்னா நமக்கு முன்னாடி போகிறவர் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா? யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா, எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே. யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா, எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே.
சேனை அல்லவோ, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வி, அல்லேலூயா எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே. நாளைங்கிறது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். அதனால அவன் சொன்னான், நீங்கள் எல்லாம் ஜனங்களை தெரிஞ்சுட்டு போய் என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க. யாரோட? அமலேக்கோட. நான் என்ன செய்வேன்? நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து என்ன சொல்றோமோ அதை முதல்ல செய்யணும். ஆண்டவர் சொல்லதை செஞ்சு பாருங்க. ஏன்னா அப்பந்தான் நம்ம கூட இருப்பார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாடிது. இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாளிது. இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. செயலிது அதிசயங்களை கட்டி பாடிடுவோம். கண்ட செயலிது அதிசயங்களை கைதட்டி பாடிடுவோம். தோல்விகள் நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்விகள் நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியில் நாளிது. இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நாளை இந்நேரத்தில் மலை உச்சியில் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு. ஏன் தேவனுடைய கோலை சொல்றான் தெரியுமா? வாசிங்க. யோசுவா சொன்னபடியெல்லாம் செய்தான். தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் 3 பேர் போறாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 திரியேக தெய்வம். இங்கே பார்க்கிறோம், மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார். ஆண்டவரை பார்க்கணும்னா ஜெப மலை மேல ஏறி வரணும். அதனால தான் யோவான் சொல்றான், இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறவளை உனக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு ஒரு சத்தம் கிடைச்சு. அது என்ன செஞ்சான்? பரலோகம் எப்படி இறங்குச்சான்? தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. அதிலிருந்து பரலோகம் விட்டு இறங்கி வர கரி தரிசனத்தை கண்டான். இங்கே பார்க்குற மலை உச்சியில் ஏறி போய் 3 பேர்
மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், நல்லா கவனிங்க, கைகளை ஏறெடுக்க வேண்டிய இடத்துக்கு கைகளை ஏறெடுக்கணும். இன்னைக்கு ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்யணும்? ஊழியக்காரன் தன் கைகளை என்ன செய்யணும்? உயர்த்தி ஆசீர்வதிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேக நேரம் பார்க்கல எண்ணாகமத்தில் 23 26 நம்ம அழகாக எழுதி வச்சிருக்கார். என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்னு எழுதியிருக்கார். கர்த்தர் உம்முடைய பிரகாசிக்க பண்ணி தம்முடைய திருமுகத்தை பிரசன்னமாக்கி ஆசீர்வதிக்க கடவர். அப்படி அன்னைக்கு ஒவ்வொரு போதகரும் முடிவில் சொல்றாங்கல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமா, இங்க கைகளை ஏறெடுக்க வேண்டியது கைகளை ஏறெடுக்கணும், கண்களை ஏறெடுக்க வேண்டியது கண்களை என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். இங்கே மோசே தன் கைகளை ஏறெடுத்தான். தீமோத்தேயுக்கு எழுதும் போது பரிசுத்த கைகளை என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். இங்கே பார்க்கிறோம், புலம்பல்ல வாசிக்கிறோம், உன் கைகளை எதுக்காக ஏறெடுக்கணுமா? 19 பசியினால் மூச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்காக. இங்கே மோசே தன் கையிலே தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு கைகளை என்ன செய்தான்? ஏறெடுத்தான். அவன் ஏறெடுத்த போது என்ன நடந்துச்சான்? வாசிங்க பார்க்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்றார்கள். மேற்கொண்டார்கள்னா நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. புதுமை எழுப்புற பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் வெற்றியை பெற்றார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அமலேக்கியர் என்ன செஞ்சாங்க? இவங்க மேல வெற்றி பெற வந்தாங்க. பார்த்தான், என்னடா மோசே கை தாழுத. பக்கத்தில் இருந்த ஊரும் ஆரோனும் எவ்வளோ நேரம் கையை அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க? கைகளை ஏறெடுக்கிறது சாதாரண காயம் இல்லை. இன்னைக்கு சுகருக்கு எங்கெங்கோ வாக்கிங் ஓடுறீங்களா, கொஞ்சம் கையை ஏறெடுத்து முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், வேர்க்கிற வேர்வையில் சுகர் ஓடி போயிடும். ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம ரோடாக நடப்போம் மொழியே கைகளை ஏறெடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த காலையில் எந்திரிச்சு நடக்கிறீங்களா, வாக்கிங் உடம்புக்கு நல்லது. கைகளை ஏறெடுத்து பாருங்க. ஏன்னா அந்த அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், மனதை தோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே சோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே சோத்தரிப்பே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். காலை தோறும் அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் கையை ஏறெடுத்து பாருங்க. இங்கே மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கும் போது இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? மேற்கொண்டார்கள். அவன் தாழ விடும்போது மேற்கொண்டான். சரி, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. எல்லா மனுஷனுக்கும் அசதி வரத்தான் செய்யும். எல்லா மனுஷனுக்கும் சோர்வு உண்டு. ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் நாம் சோர்ந்து போகாத ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேணும்னு ஒரு உவமையே சொன்னார். மோசே கை என்ன செஞ்சு?
அசந்து போச்சு. போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார். இப்படி கையை இப்படி நிப்பாட்டுற மாதிரி வச்சாங்க. ஏன்னா கையை எவ்வளோ தூங்கிதான் இப்படி எப்படி ஒரு கல் வச்சு தான் நிப்பாட்டலாம்ல. இல்லாட்ட தனியாக கை இருந்தால் கீழே விழுந்துடும், கையை அசந்து போயிடாதான் கட்டு வந்து விட்டுருவான். கல்லை வச்சாங்க. அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்தில் மறுபக்கத்தில் நின்று அவன் கைகளை தாங்கினார்கள். அதனால தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்காலை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்காலை உறுதிப்படுத்துங்கள். அஞ்சாதிருங்கள், திடல் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். ஏசாயா 35:3 வாசிக்கிறோம். தளர்ந்த கைகளை என்ன செய்யணும்? திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி. இவனை பலப்படுத்தினாங்க. ஆரோன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் நின்று அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், நல்ல கவனிங்க, சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா நின்றது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு, நல்ல கவனி, கர்த்தர் உன் கையில கொடுத்த அந்த தேவனுடைய கோல் எவ்வளவு அற்புதத்தின் கோல் என்பதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருமே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களை, என்னாலும் வெற்றி தருகிற கர்த்தர் யெகோவா நிசி என்றால் என்னாலும் வெற்றி தருகிற கர்த்தர். இந்த வெற்றியை தருகிற அந்த கோலை வச்சு அற்புதம் செஞ்சதுனால அதுக்கு பேர் என்னது? தேவனுடைய கோல். இது என்ன செய்யும்? கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிற அந்த சேனையை நாசம் பண்ணுன்னு எழுதி வச்சது மட்டுமல்ல, ஒரு அடையாளமாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். தேவனுடைய கோல். இதனால தான் மோசே வெறும் கோலை கையில் பிடிச்சிட்டு போனான். அதுக்கு என்ன காரணம்? யாத்திராகமம் 4:20 வாசிக்க கேட்டோம். அவன் தன் மனைவி பிள்ளைகளை கழுத மேலே ஏற்றிட்டு தேவனுடைய கோலை மட்டும் என்ன செஞ்சான்? கையில் பிடித்து கொண்டு போனாங்களே. அந்த கோல் தான் அற்புதத்தின் கோலாய், எகிப்தையே ஆட்டி படைக்கிற கோலாய், பார்வோனையே திகைக்க வைக்கிற கோலாய் இருந்தது. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி வரணும்னா சாதாரண காரியம் இல்லை. நான் ரெக்கார்டிங் மட்டும் போய் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் போய் சேரணும், யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சூழ்நிலை நல்லா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி நல்லா இருக்கணும், கேபிள் நல்லா வரணும், ஒவ்வொரு வீட்லேயும் டிவி அந்த நேரம் பார்த்து ஒர்க் ஆகாமல் இருந்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணேன். இதை கேட்குறவங்களும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணேன். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த சபையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அழைச்சி வர்றது கூட சொந்த வேன் கிடையாது, வாடகைக்கு தான் எடுக்கிறோம். கர்த்தர் அந்த காரியத்தில் உதவிக்கிறோம். வாரம் 5000 செலவழிச்சு தான் எடுக்கிறோம்.
வருகிற ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. ஒன்றுக்கு இல்லை 2 சபை இருக்குது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் கர்த்தர் ஏவினால் இதற்கென்று உதவலாம். ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நல்ல துணி கொடுக்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஊன்றுகோல் கொடுக்க. ஏன் எத்தனையோ பேர் இன்றைக்கு வரைக்கும் வந்து கேட்குற பார்த்துருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா கேட்டுச்சு, ஐயா எனக்கு ஒரு சமையல் பானை வாங்கி கொடுங்க ஐயான்னுச்சு. ஏம்மாண்ணே, சோத்து பானை ஓட்டை ஆகி போச்சு, நான் சோறு வடிக்க முடியலையாண்ணே. நான் எனக்கு கவலைப்படாதீங்க, ஒரு குக்கரே வாங்கி தரேன்னு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வேலை இல்லாமல் சாலை ஓரங்களில் ரோட்டில் நிற்கிற மக்கள், இவர்களும் ரட்சிக்கப்படணும். நீங்களுக்கு கர்த்தரேவினா அந்த ஊழியத்தாங்களாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. அது மட்டும் இல்லை, சிலர் அநேகர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியும் ஒரு 6 மாதம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரு QR கோடு எல்லா இதுலேயும் வருதுயா, நீங்கள் ஒரு QR கோடு வைக்கக்கூடாதா? நீங்கள் எனக்கு அது விளங்கல. அப்புறம் போய் கேட்டப்புறம் தான் எனக்கும் சொன்னாங்க, இது நல்லதான் பிரதர் வைங்க. நான் உடனே மனுஷன் சொன்ன கேட்டு வச்சிட மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இதில் வைக்கலாமா வேண்டாமா? தாவீது கேட்பேன், எக்ரோனில் போய் தங்கட்டுமா வேண்டாமான்னு கேட்ட மாதிரி கேட்பேன். போனால் வைனா அவன் இல்லாட்டி விட்டுருவேன். ஆண்டவர்கிட்ட கேட்டபோது அதுக்கு சூழ்நிலை சாதகமாகி கொடுத்தாரு, இப்போ வச்சுருக்கிறோம். நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லி வரேன். 36 35 38 89 63. நீங்கள் தாராளமாக எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இப்போ மத்திய அரசாங்கம் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் துவங்கியிருக்கு. நீங்கள் போய் அது வழியாக கட்டலாம், எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லுங்களா. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே மோசே கையில் இருந்த கோலை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சுவாமி. இது சாதாரண கோல் அல்ல, தேவனுடைய கோல். காரணம் அற்புதத்தின் கோல், வெற்றியை தருகிற கோல், விடுதலைக்கு வித்திட்ட கோல். ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ அந்த விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. கடன் பாரத்திலிருந்து விடுதலை, நோய் நொடிகளிலிருந்து விடுதலை, பலவிதமான கட்டுக்களிலிருந்து விடுதலை என் தேவன் தருவீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தள்ளும், கவலைகளை மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.